மக்களே, இனி வரும் காலங்கள்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஏலியன் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள், ஏலியன் சம்பந்தப்பட்ட அந்த உடற்கூறாய்வு பண்ணது, ஏலியன்ஸ் உடம்பு எங்க வச்சிருக்கோம், இந்த ஸ்பேஸ் ஷிப் எங்க இருந்து வந்துச்சு, அது வந்து அமெரிக்கால இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏலியன்கள், வான்வெளி ரகசியங்கள், இந்த மர்மங்கள் எல்லாத்தையுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நாங்க எப்படி ரிலீஸ் பண்ணோம், அதே மாதிரி ரிலீஸ் பண்ண போறோம் மக்களுக்காக அப்படின்ன மாதிரி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஏற்கனவே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுல இருந்து நாம எல்லாருமே தூக்கம் கெட்டு போயிட்டு இப்பதான் அதுல இருந்து கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லயே ட்ரம்ப் உட்பட பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய பில்லியனர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அவங்களுடைய நேரடி உத்தரவுக்கு அப்புறம் தான் இது வெளியே வந்திருக்கு. சேட்டை பண்ணதும் இவங்க தான், அது ரிலீஸ் பண்ணதும் இவங்க தான். அப்ப அவங்க வந்து தெரிஞ்சதா விரும்பினே பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது இப்ப திடுதுப்புன்னு இந்த மாதிரி ஏலியன்ஸ் அவங்க ரகசியங்களை வெளியிட போற அப்படின்னு சொல்றதா எங்கேயோ இடிக்குது எனக்கு. சோ ரீசெண்டா தான் பராக் ஒபாமா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து அமெரிக்க ஜனாதிபதியா இருக்கும் போது எனக்கு ஏலியன்ஸை பத்தின சில ரகசியங்கள் தெரியும், ஏலியன்ஸ் உயிரோட இருக்குதுன்னு நான் நம்புறேன், ஆனா அவங்க வந்து ரொம்ப லாங்கா இருக்கிறாங்க, ஒரு சில விஷயங்கள் நான் வந்து போக போக சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்ப நம்ம எல்லாம் என்ன நினைச்சோம் அப்படின்னா, அப்பா பராக் ஒபாமா அவர்களே ஏலியன்ஸை பத்தின சில விஷயங்கள் சொல்ல போறாரு, சூப்பர், நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். அப்படி இருக்கிற நிலைமையிலதான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி அதிபர் ட்ரம்ப், அதாவது அமெரிக்க ஜனாதிபதிகள் மட்டுமே பயணம் பண்ணக்கூடிய அந்த போயிங் விமானம் இருக்கும் பாத்தீங்களா, ஏர்போர்ஸ் 1, அந்த விமானத்துல போய்கிட்டு இருக்கும் போது அவங்க அது கூடயே டிராவல் பண்ற பத்திரிகையாளர், செய்தியாளர் இருப்பாங்க, அந்த டீம் எல்லாம் போவாங்க. அவங்களுக்கு ஆன் தி வே ஏர்லயே வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ரீசெண்டா ஒபாமா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, அமெரிக்கால வந்து ஏலியன்ஸ் இருக்கு, எனக்கு ஏலியன்ஸை பத்தின ரகசியம் தெரியும், சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி சொல்றதை நான் வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர் சொல்லிட்டு இருக்காரு. மேலும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு வாயை விட்டு உளறிட்டாரு, சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. அந்த சிக்கல்ல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காகவும் சில விஷயங்களை அவர் அதுல இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்காகவும் அவர் என்ன ரகசியத்தை சொல்றது, நானே உடைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏலியன் சம்பந்தப்பட்ட ரகசியங்கள், கோப்புகள், எல்லா ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு ஃபைல்ஸா ரிலீஸ் பண்ற சீக்கிரமா அப்படின்னு மாதிரி உத்தரவு கொடுத்துட்டாரு. சோ அந்த ஏர்போர்ஸ் 1 விமானத்துல அப்படி செய்தியாளர்கிட்ட அந்த ஒரு பிரஸ் மீட் சொல்லிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்து இறங்கினதுக்கு அப்புறமா சில மணி நேரங்களிலேயே பென்டகன்ல இருக்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள், இந்த ஏலியன் சம்பந்தமா ரிசர்ச் பண்ணக்கூடிய அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு, அப்பா இந்த மாதிரி நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட், ரகசியங்கள், மக்கள் இத்தனை வருஷமா அமெரிக்கால ஏலியன்ஸ் எங்க வச்சு ரகசியமா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவுக்கான அந்த ட்விட்டர் இதைத்தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி நிறைய விஷயங்கள் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அமெரிக்காக்கும் ஏலியன்ஸ்க்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, அதை வந்து ரகசியமா கள்ள தொடர்பு மாதிரியே அவங்க காப்பாத்திக்கிட்டே வர்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏலியன் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்தாலே அமெரிக்கால இருந்து தான் வருது. ஏலியன்ஸோட உடம்பு ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னாலே அது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏரியா 51ல இருந்து ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்றாங்க. அது போக ஏலியன்ஸ் நாங்க பார்த்தோம் அப்படின்னாலே அதை யாரு சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ், அப்புறம் வந்து லாஸ் வேகாஸ், கலிபோர்னியா, நெவேடா பாலைவனம் சொல்லிட்டு இந்த அமெரிக்கா சார்ந்த அந்த நாடுகள் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஏலியன்கள், ஏலியன் சம்பந்தப்பட்ட அந்த வான்வெளி ரகசியங்கள், ஸ்பேஸ்ஷிப்னு சொல்லிட்டு எல்லாமே அமெரிக்காக்கார மட்டும்தான் வச்சிருக்கான். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஏன் இந்த வானத்துல போற ஏலியன்ஸ் வந்து அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்ல வந்து மதுரை பக்கம், அப்புறம் வந்து சென்னை பக்கம், இல்லையா ஒரு சிலோனு, ஆந்திரா, காக்கிநாடா, மும்பை, குஜராத், இந்த மாதிரி எல்லாம் இந்தியா பக்கம் வரவே மாட்டாங்களா? ஒரு எகிப்து, ஒரு அரபிக் கண்ட்ரிஸ், ஒரு சிலோன், இந்த பக்கம் எல்லாம் வந்து தரையிறங்கவே மாட்டாங்களா? அதனா வீட்டுல வந்து மச்சாங்கார கூப்பிடுற மாதிரி, வா வான்னு கூப்பிடுற மாதிரி அமெரிக்காவுக்கு மட்டுமே இந்த ஏலியன்ஸ் போறாங்க, அங்க மட்டுமே போய் சாகுறாங்க, அங்க மட்டுமே போயிட்டு இவங்க ஸ்பேஸ்ஷிப்பை சொருகுறாங்க, அங்க மட்டுமே ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரி டவுட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அமெரிக்கா அப்படின்னாலே ஏலியன்ஸ் தான், ஏலியன்ஸ் அப்படின்னாலே அது அமெரிக்கா தான் மாப்பிளே, நாங்க தான் ஏலியன்ஸுக்கான எல்லாமே அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்காரன் வந்து ஒரு முத்திரையை பதிச்சிட்டான். சோ அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட அந்த அரசியல முக்கிய புள்ளியா இருக்கிற அந்த ஏலியன்ஸ் சார்ந்த விஷயங்கள், அந்த ஒரு ரகசியத்தை ஒரு நாடு எப்படி ரிலீஸ் பண்ண, ஒரு நாட்டு தலைவர் எப்படி ரிலீஸ் பண்ணுவாரு? இப்ப உதாரணத்துக்கு நம்ம எகிப்து எடுத்துப்போமே, எகிப்துல ஏகப்பட்ட மர்மங்கள் இருக்க போய் தான், அந்த ரகசியங்கள் காப்பாற்றப்பட போய் தான் அந்த எகிப்து வந்து ஆச்சு ஊச்சுன்றான். அந்த எல்லா கல்லையும் அக்கா பிரிச்சு எடுத்துட்டு உள்ள ஒண்ணுமே இல்லப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னா டூரிஸ்ட் எகிப்து பக்கம் போவாங்களா? அம்மன் ஜல்லி பேர் உள்ள போக மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நாட்டினுடைய ரகசியத்தை வச்சுதான் அந்த நாட்டுடைய செல்வங்கள் கணிக்கப்படுது, அந்த நாட்டுடைய அந்த சில விஷயங்கள் தீர்மானிக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஏலியன் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை ட்ரம்ப் வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இலுமினாட்டிங்க யாரு, அவனுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, அந்த தீவுல என்னெல்லாம் பண்ணானுங்க, அந்த தீவுல சேட்டை பண்ண கும்பல்ல ட்ரம்ப்பும் ஒருத்தர். ஆனா ட்ரம்ப் மத்த உச்சாணி கொம்புல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அங்க பண்ண சேட்டைய அவங்களே கைத்து போட்டு இருந்தா ஐயா கொடுத்த காசுன்ற மாதிரி ரிலீஸ் பண்றாங்களே, எப்படி அவங்களால முடியுது? அப்ப அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறாங்க, மறைக்கிறாங்க, இருந்தாலும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு எல்லாருமே அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு.
அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரகசியமான இத்தனை வருஷமா நம்ம மானாவாரியா கத்தியுமே ரிலீஸ் பண்ணது ஒரு ரகசியத்தை இந்த 2026 எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த அடுத்த ஒரு மாசத்துல ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது எங்கேயோ இடிக்குதுல்ல, இந்த அமெரிக்காரன் ஏதோ பண்றான்டா அப்படின்ற மாதிரிதான் ஒரு டவுட் கிளம்பி இருக்கு. சோ ட்ரம்ப் இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசியம் இருக்கு. அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கிட்டத்தட்ட 1960 காலகட்டத்துல இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக் அப்படின்ற ஒரு வேலையை வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய உளவுத்துறைகள், பெரிய பெரிய அதிகாரிகள், பென்டகன்ல இருக்கக்கூடிய சில ட்ரூப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த இந்த ப்ளூ புக் ப்ராஜெக்டோட வேலைகள் என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கிற ஏலியன் சார்ந்த ரகசியங்கள், ஏலியன் சார்ந்த விஷயங்கள், ஏலியன் சார்ந்த பொருட்கள் சொல்லிட்டு இந்த பிரபஞ்ச ரகசியம் இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ரகசியமா வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம எப்படி காலையில 6 மணிக்கு ஒரு அலாரம் வச்சு கரெக்டா எந்திப்போம், 7 மணிக்கு வச்சு எந்திப்போம், அந்த மாதிரி நம்ம இந்த உலக மக்களுக்கு இந்த வருஷத்துல இந்த தேதி அப்போ ஒரு ரகசியம் சொல்லுங்க, அப்படி லைட்டா சொல்லுங்க, அடுத்து இந்த வருஷம் வரும்போது ஏலியன்ஸை பத்தி இந்த ரகசியத்தை படமா வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களுக்கு வந்து சினிமா மூலயமாவும், டாக்குமெண்ட்ரி மூலயமாவும், ஷார்ட் பிலிம் மூலயமாவும், ரகசியங்களை கசிய விடுறது மூலயமாவும் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஏலியன்ஸை பத்தின புரிதல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சில டைரக்டர்ஸ் வந்து இந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுத்து நமக்கு சொல்றாங்க, சில பேர் அந்த ஏலியன் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குற இடங்கள்ல இருந்து வெளியில வந்து நான் ஏலியன்ஸை பார்த்தேன், நான் அது ஆராய்ச்சி பண்ற இடத்துல இருந்து நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது போல, செய்தியில கூட ஏலியன்ஸோட அந்த விமானம் தட்டுப்படுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்தியில பார்த்தோம், எல்லாமே எதிர்ச்சியா நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நினைச்சிருப்போம். நீங்க நினைக்கிற எல்லாமே எதிர்ச்சியா நடந்தது கிடையாது, எதிர்ச்சியா எடுத்த படம் கிடையாது. எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன 1960லயே வரையறுக்கப்பட்ட அந்த ப்ளூ புக் ஆஃப் அந்த ப்ராஜெக்ட்ல சொல்லப்பட்டது. இப்படிலாம் படம் எடுக்கணும் சொல்லுங்க, இப்படிலாம் வெளியே போயிட்டு சீக்கிரட்டா சொல்லுங்க, இப்பெல்லாம் வானத்துல பார்த்தேன்னு சொல்லிட்டு செய்தியை வெளியிடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி வச்ச ஆர்டர் தான். இலுமினாட்டி எப்படி இப்ப வரக்கூடிய கொரோனா வைரஸ முன்னக்கூடியே கணிச்சு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்த்தானுங்க. உலகத்துல எங்கெங்கெல்லாம் ஆப்பு வைக்கணும், உலகத்துல எங்கெங்கெல்லாம் குண்டு வைக்கணும், எவெல்லாம் சாவணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணா. அதே மாதிரிதான் இலுமினாட்டி சார்ந்த ஒரு குரூப், மேபி அவங்க தான் உள்ள இருக்கா நினைக்கிறேன். இவங்க வந்ததுக்கு அப்புறம் எதையுமே நம்ம பிக்ஸ் பண்ண முடியல, எல்லாமே அவங்க தான் பண்றானுங்க. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ப்ராஜெக்ட் ப்ளூ புக்கோட நோக்கமே ஏலியன் சம்பந்தப்பட்ட தகவல்களை நமக்கு லாஸ்ட் மினிட்ல மண்டல கொண்டு வந்து ஏத்தாம கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள திணிக்கிறாங்க. அவனுங்க ஏப்பா அந்த மாதிரி பண்ணணும், அவனுங்களுக்கு வேலை வெட்டியில அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா இப்ப வந்து திடுதுப்புன்னு ட்ரம்ப் வந்து ஏலியன் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத்தனை வருஷமா மக்கள் எவ்வளவு கேட்டிருப்பாங்க, ஏரியா 51க்குள்ள போன நடம் முடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் விடவே மாட்டேன், ஏலியன் சம்பந்தப்பட்டது ரகசியமா வச்சிருப்பாங்க. திடுதுப்புன்னு சொல்றாங்க, என்ன அர்த்தம்? அப்ப ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு மேல பெருசா இருக்க போது அந்த ரகசியத்தை உடைக்க வர்றாங்க. ஏன்னா இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலமா இலுமினாட்டி நாங்க இருக்கோம், நாங்களாம் இந்த சேட்டை தான் பண்ணுவோம், அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத பகிரங்கமா அவனுக்கு தான் வெளியே விட்டானுங்க. இப்ப வரைக்கும் அந்த சேட்டை பண்ணவங்களை யாராச்சும் பிடிக்க முடிஞ்சதா? பிடிக்க முடியல. எந்த ஆதாரமும் அதுல ஸ்ட்ராங்கா கிடைக்கல. ஏன்னா சில போட்டோஸ் மட்டும் தான் இருக்கு. அதை வந்து ஒரு ஈவெண்டா கன்சிடர் தான் பண்ண முடியும். அவனுக்கு போனானுங்க, சரக்கு அடிச்சானுங்க, பிள்ளைகிட்ட ஒரு கிசா போட்டாங்க, அப்படிதான் கன்சிடர் பண்ண முடியும். அதெல்லாம் பிள்ளைகளை சீரழிச்சது, நரபலி கொடுத்தலாம் கன்சிடர்ல எடுத்து அரெஸ்ட் பண்ண முடியாத அப்படின்ற மாதிரி அமெரிக்க கோர்ட்டே சொல்லிருச்சு. அப்புறம் எதுக்குடா வெளில விட்டாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மக்களாகி நாமக்கு சொல்றதுக்காக, இலுமினாட்டி ஒருத்தங்க நாங்க இருக்க முடியாது, நாங்கெல்லாம் இந்த சேட்டைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரெட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்றதுக்காக தான் அவனுங்க பண்ண சேட்டைகளை அவங்களே வெளியிட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய யமகாதனுங்க அவனுங்க. சோ திடுதுப்புன்னு இந்த ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஏலியன் சம்பந்தப்பட்ட ரகசியங்களை சொல்ல போறேன் அப்படி சொன்ன உடனே ஒரு சில மக்களுடைய தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த இலுமினாட்டிங்களுடைய அந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு தலைவனுக்குள்ள தான் மக்கள் வருவாங்க, ஒரே ஒரு பணம் தான், ஒரே ஒரு ஆட்சி தான் நடக்கும், ஒருத்தன் தான் இந்த உலகத்தை ஆளும் அப்படி மாதிரி சொன்னாங்க. சோ அதை பத்தி நம்ம எல்லாருமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டோம், மக்களுக்கு ஒரு புரிதல் வந்துருச்சு. இப்ப திடுதுப்புன்னு ட்ரம்ப் வந்து ஏலியன்ஸை பத்தி சொல்ல போறேன் அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப ஏலியன்ஸா அந்த ஒரு தலைவனோ, அந்த ஏலியனுக்குள்ள தான் இந்த இலுமினாட்டில இருந்து எல்லாருமே வர போறாங்களோ? ஏன் அப்படின்னா ஏலியன்ஸ் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மனுஷங்களை விட அவ்வளவு புத்திசாலி, அவ்வளவு டெக்னாலஜில வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நினைச்சா இப்படின்றதுக்குள்ள பூமியை வந்து ஸ்மாஷ் பண்ணிட முடியும். ஏன்னா நான் திண்ணைய பிடிச்சு நடக்கும்போது அவன் என்னைய பிடிச்சு நடந்த கதையா? நாம எல்லாமே காட்டுவாசிகளா இருந்த சமயத்திலேயே, நாமெல்லாம் குரங்கா இருந்த சமயத்திலேயே ஏலியன்ஸ் வந்து வந்திருக்கிறாங்கிறதா சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு வேற ஒரு டைமென்ஷனா வாழ்ற வேற ஒரு அறிவாளியான ஒரு ஜீவன்கள் தான் ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டது. சோ ஏலியன்ஸ் வர போறாங்க, ஏலியன்ஸ் தான் அந்த ஒரு தலைவன், அவனுக்குள்ளதான் இலுமினாட்டி குரூப் போடுறாங்க. சோ ஏலியன்ஸ் சொல்லதான் இந்த எல்லா சேட்டையும் நடந்திருக்கு. திடுதுப்புன்னு ஏலியன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால தாங்க முடியாது, நெஞ்சு வெடிச்சு சோழி முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா படமா நமக்கு சொல்றாங்க, நிறைய தியரி மூலமா சொன்னாங்க, டாக்குமெண்ட்ரி மூலமா சொன்னாங்க.
இப்ப வந்து ட்ரம்ப் அறிவிக்க போறாரு. எனக்கு தெரிஞ்சு இனியும் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம பேரன் பேத்தி அவங்களுடைய பிள்ளைலாம் வர்ற காலத்துல ஏலியன்ஸா உலகத்தை ஆட்சி பண்ண போகுது, அதுக்குதான் இந்த எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் இந்த மாதிரி ட்ரம்ப் அறிவிப்பு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய தீரியை முன்வைக்கிறாங்க. மாபெரும் சர்வாதிகாரி ஹிட்லரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஹிட்லர் வந்து உலக போர்ல அப்படி ஒரு பங்காற்றினேன். அவன் தான் எல்லா சட்டையும் காரணம், அது ஒரு வேற பக்கம் இருந்தாலுமே ஹிட்லர் வந்து இந்த போர்கள் மட்டும் பண்ணலங்க. அவருடைய நாசி படையில இந்த உடம்புகளை ஆராய்ச்சி பண்றது அதுன்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே நாம வாழ்ற இந்த பூமியில ஒரு பெரிய பிரபஞ்ச சக்தி ஒளிஞ்சிருக்கு, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட சக்தி. அந்த சக்தி கையில கிடைச்சிருச்சுன்னா இந்த உலகத்தை அவன் ஒருத்தனால ஆள முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி பூமியில ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத ஹிட்லர் நம்பி அவருடைய நாசி படையில இருக்கக்கூடிய ஒரு அந்த ஆராய்ச்சி பண்ற டிபார்ட்மெண்ட்டை வச்சு தேடிக்கிட்டு இருந்தாரு. நம்ம நினைக்கிறோம் அவர் எல்லா ஊருக்கும் போயிட்டு சண்டை போட்டாரு, போர் புரிஞ்சாரு அப்படி சொல்லிட்டு. அப்படி சண்டை போட்டுக்கிட்டு அவர் இந்த பிரபஞ்ச சக்தியை தேடிக்கிட்டு இருந்திருக்காரு. இது மூலமா என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஹிட்லர் மாதிரியான பெரிய பெரிய சர்வாதிகாரி ஆட்களுக்கு, பெரிய பெரிய ஆட்களுக்கு பூமியில ஏதோ ஒண்ணு இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சந்தேகப்பட்டிருக்காங்க. மேபி அது ஏலியன்ஸ், அவங்களுடைய ஸ்பேஸ்ஷிப், அதுல இருக்கக்கூடிய சில எக்யூப்மெண்ட்ஸ், அதுல இருக்கக்கூடிய சில அந்த போர் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை கைப்படுறது தான் ஹிட்லர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இவ்வளவு ஏங்க, எகிப்து பிரமிடு கிட்டத்தட்ட பல ஆயிரத்துக்கு முன்னாடி கட்டுனது, அதுல கூட பாத்தீங்கன்னா ஏலியன்ஸ் மாதிரியான ஒரு உருவத்தை பொறிச்சிருப்பாங்க, ஸ்பேஸ்ஷிப் மாதிரியான சில விஷயங்கள் பொறிச்சிருப்பாங்க. ஏன் நம்ம இந்தியால கூட ஏகப்பட்ட குகைகளை ஏலியன்ஸ் மாதிரி அப்படி ஜெய்ஜாண்டிக்கா பிரம்மாண்டமா இருக்கிற சில விஷயங்களை வடிவமைச்சிருப்பாங்க, அந்த கல்வெட்டுல செதுக்கி இருப்பாங்க. அந்த காலத்து மக்களை பொறுத்த வரைக்கும் எதை பார்த்தாங்களோ அவங்க வந்து வரைவாங்க, எதை பார்த்தாங்களோ அதைத்தான் அவங்க செதுக்குவாங்க. அப்போ ஏலியன்ஸ் மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, ஸ்பேஸ்ஷிப் மாதிரி எல்லாத்தையும் செதுக்கி இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்க பார்த்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சோ இதை வச்சு என்ன தெரிய வருதுன்னா, ஏற்கனவே ஏலியன்ஸ் வந்திருக்காங்க, நிறைய சேட்டைகள் பண்ணிருக்காங்க, இதுக்கப்புறமா வர போறாங்க. ட்ரம்ப்புக்கு எல்லாமே தெரியுது. அவன் ட்ரம்ப் வந்து யாருக்குள்ளேயோ இருக்கா அப்படி ஏதோ சொல்ல வராரு, ஏதோ நடக்க போது மக்களே, அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றதா இந்த ட்ரம்போட அறிவிப்புக்கு அப்புறமா எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அமெரிக்கால இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்து அவங்க மனுஷங்களே இல்ல, அவங்களுக்குள்ள புரோட்டோடைப் ரோபோட்டை பயன்படுத்தி இருக்காங்க. இன்னும் ஒரு சில முக்கியமான தலைவர்கள் வந்து மனுஷங்களும் கிடையாது, ரோபோட்டும் கிடையாது, அவங்க வந்து பள்ளி இனத்தை சேர்ந்த ஒரு வகையான ஏலியன், அவங்க வந்து ரெப்டைல் இனத்தை சேர்ந்த ஏலியன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு வந்து பள்ளி மாதிரி ஒருத்தர் மனுஷ மாதிரி மாறி சண்டை போட்டுருப்பா அப்படி. சோ அந்த மாதிரியான ரெப்டைல்ஸ் ஏலியன்ஸ் தான் அந்த நிறைய தலைவர்கள் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸும் நிறைய இணையதளத்துல வளம் வந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஜோ பைடன் கூட மனுஷ மாதிரியே நடந்திருக்க மாட்டாரு, அப்படியே ஒரு ரோபோ எப்படி நடக்கும், அப்படியே இப்படி கை கொடுக்கறது, இப்படி நடக்கிறது, ரோபோ விழுந்து எந்திக்கிற அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்காரு. எல்லா செயல்பாடுகளும் அந்த மாதிரிதான் இருக்காரு. ஆளுங்க இருக்கிற இடத்துல போய் கை கொடுக்காம யாருமே இல்லாத அத்துவான காட்டுக்குள்ள டீ ஆத்துற மாதிரி எங்கிட்டோ திரும்பி கை கொடுக்குறாங்க. அந்த காட்சியை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. பின்னாடி ஒரு மேடம் வந்து சார் சார் அப்படி இல்ல இப்படி திரும்ப சொன்னோன்னே அப்படி இப்படி திரும்புறாரு. உணர்ச்சியே இல்ல, ஃபேஸ்ல வந்து உணர்ச்சியே இல்ல. அங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டா சூப்பர் வேற லெவல் அப்படின்னு மாதிரி ஒரு ஃபேஸ்ல ரியாக்ஷன் பாத்தீங்களா, அது எதுவுமே இல்லாம இப்படின்றாரு. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதா, அவனுங்க ஏதோ பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இங்க பாருங்க, அந்த ஜோ பைடன் அவர்கள் வந்து ஏதோ ஒரு மேடை நிகழ்ச்சியில அந்த கழுத்தை இப்படி சொறிறாங்க. நார்மல் மனுஷனுக்கு தோல் இப்படி இருக்கும், ஆனா இந்த லெதர் மாஸ்க், அந்த ஃபேஸ்ல வந்து அந்த தோல் மாஸ்க் போட்டா எப்படி இருக்கும் ரோபோட் மேல, அந்த மாதிரி இப்படி பண்ண போது அது அப்படியே தெரியுது பாருங்க. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சில செலிபிரிட்டிக்கெல்லாம், சில தலைவர்கள்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா குரல் வந்து நல்லா பேசியிருப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரு பேய் குரல் மாதிரி மாறிடும். சில பேர் கண் அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி கண் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஊசியா, இந்த ரெட்டைல்ஸ் கண் அந்த மாதிரி மாறும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்ல வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்கள் எல்லாமே எங்க இருக்குன்னா அவங்களும் அமெரிக்கால தான் இருக்கிறாங்க. சோ அமெரிக்கா என்னமோ பண்றாங்க, அமெரிக்கால ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ சேட்டை பண்ண போறாங்க அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு தெரிஞ்சு, பொதுவா இவங்க பண்ற சேட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல அவனுங்க சொன்ன மாதிரி ஒரு தலைவனுக்கு கீழே நம்ம எல்லாருமே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இலுமினாட்டிங்க கண்ட்ரோல நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதை நோக்கி தான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கானுங்க. மக்களை, இந்த ஏலியன்ஸ்கள் வந்து பூமிக்கு வந்துட்டு போறது வந்து இன்னைக்கும் நேரத்தோ நடந்த விஷயம்லாம் கிடையாது. உலகம் தோன்றின அந்த காலத்துல முதல் முறையா மனித இனம் தோன்றுறாங்க பாத்தீங்களா. சோ மனித இனம் ஒவ்வொரு டைம்ல பரிமாண வளர்ச்சி அடையும் போது எல்லாமே ஏலியன்ஸ்களை வந்திருக்கிறாங்க, டிராவல் பண்ணிருக்கிறாங்க, ஸ்பேஸ்ஷிப்பை நிப்பாட்டி இருக்கிறாங்க. அதுக்கான எல்லா ஆதாரங்களும் உலகத்துல அங்கங்க நிறைய இடங்கள் இப்ப வரைக்கும் இருந்திருக்கு, எல்லா இடங்களும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா நிறைய ரகசியங்கள் அந்தந்த நாடுகளை வந்து அப்படியே ரொம்ப சேஃபா பாதுகாத்துட்டு வர்றாங்க. மக்களும் வெளியே சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கட்டுக்கணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலட்டி விட்டுக்கிட்டு தான் இருந்தானுவ. இத்தனை வருட காலமா மனிதனை கேட்டுட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் எதுவுமே வாயை திறக்காத இந்த அமெரிக்கா ஏரியா 51ல எவனையுமே உள்ள விடாம ரகசியமா ஏலியன்ஸோட உடம்ப வச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் இருக்கு,
எவனுமே வராதுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிச்சு விரட்டுன அமெரிக்கா இப்ப திடுதுப்புன்னு எல்லாத்தையும் சொல்றோம்ப்பா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நல்லவனா மாறி அவனோட அந்த ரகசியத்தை வெளியிடறான் அப்படிங்கும் போது சந்தேகமா இருக்கு. இந்த சந்திரமுகி படத்துல இந்த எலும்பை சும்மாவே இருக்காம செவனேன்னு கிடந்தெல்லாம் கிளப்பி விட்டானே அப்படின்ற மாதிரிதான் இந்த ட்ரம்ப் வந்து இந்த 2026ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி திடீர்னு எல்லாத்தையும் கிளப்பி விட்றா அப்படி. ட்ரம்ப்பா இந்த வேலையை பண்றா அப்படியா இல்ல ட்ரம்ப்புக்கு மேல இருக்கிற இலுமினாட்டிஸ் அந்த கேங் ஆட்கள் வந்து இந்த வேலையை பண்றாங்களா இல்ல ட்ரம்ப்புக்கு மேல ஏலியன்ஸே இருந்து அப்பா நான் வரப்போறேன் மக்களுக்கு என்னை பத்தி சில ரகசியங்களை வெளியிடு நான் அப்புறம் வந்து நாளை பின்ன மொத்தமா வந்து மக்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட்ல வந்து எல்லா பஞ்சாயத்து கச்சமுச்சன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிய வருதுங்க, ஏதோ நடக்க போது எல்லாம் ரெடி ஆயிக்கோங்க. சோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸ ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்ப வந்து ஏலியன் சம்பந்தப்பட்ட ரிலீஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி இஸ்ரேல் காசால வந்து ஃபைட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ 3ஆம் உலக போர் எப்ப வேணாலும் வர்றதுக்கு வந்து ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்ன மாதிரிதான் நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியப்படுத்துது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டி பில்லியனர்ஸ் பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாருமே அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடத்த வாங்கி ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல பங்கர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பங்கருக்குள்ள பல மாசங்கள் பல வருடங்களுக்கு தேவையான சாப்பாடு தங்குற வசதி குளியல் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமா ஆணைய புடுங்காதவனுங்க திடுதுப்புன்னு இடத்த வாங்கி போட்டு பங்கர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஆபீஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா எதுக்குன்னு கேட்டா ஃபியூச்சர்ல நாளப்பன என்ன வரலாம் இல்லையா, என் குடும்பத்தை நான் பார்க்கணும் இல்லையா அப்படி மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டு மக்களாகிய நாம நீங்க என்ன சாதி நாங்க இந்த சாதி ஏத்தா நீங்க என்ன ஆளுக நாங்க இந்த ஆளுக அவன் கீழ் ஜாதி இவங்கிட்ட பணம் இருக்கு இவங்கிட்ட பணம் இல்ல வட்டச்சாளர் பிரச்சனை கஞ்சா பிரச்சனை தெரு குழாய் பிரச்சனை லவ்வர்ஸ் பிரச்சனை பெஸ்டி பிரச்சனை ஓயோ ரூம் பிரச்சனை பார் ரஞ்சித் படம் எடுப்பாங்கல்ல அந்த சமூகத்தை சார்ந்தவங்க நாங்க, மாரி செல்வராஜ படம் எடுப்பார்ல அந்த சமூகம் சார்ந்த மக்கள் நாங்க, முத்தையா டைரக்டர் முத்தையா படம் எடுப்பார்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊருப்பட்ட சல்லி சல்லி பிரச்சனைகள்லாம் அடிச்சுக்கிட்டு மாண்டுக்கிட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி கெத்தா அப்படியே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருமே இங்க பிக் பாஸ் சீரியல் படம் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் மேல அப்பனுக்கு அப்பனா உலக லெவல்ல ஒருத்தர் இருக்கிறான். அவன் தான் இலுமினாட்டி மூலமா நம்ம எல்லாரையும் அப்படி ஆட்டு வச்சுட்டு இருக்கான், நம்ம எல்லாத்தையும் வேற லெவல்ல டைவர்ட் பண்ணிட்டு இருக்கான். கொரோனா டைம்ல உங்க தாய் வழி பிள்ளைங்க எங்க சார்ந்து எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, அது எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சைனாக்கார வவ்வாக்கறி ஆமக்கறி தின்னுட்டு அவன் தான் பறைப்புட்டு நம்ம சொல்லிட்டு அப்புறானே நாம நினைச்சோம். ஆனா ஒருத்தன் திட்டம் போட்டு கொரோனா உருவாக்கி அனுப்பிவிட்டு எல்லாத்தையும் வேற லெவல் முடிச்சு விட்டான். சோ இந்த மாதிரி அங்க அவ்வளவு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. ஏலியன்ஸ் வரப்போறாங்கன்னு சொல்றாங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கால இருக்க நிறைய தலைவர்கள்லாம் அவங்க புரோட்டோடைப் ரோபோட்ன்றாங்க ஏலியன்ஸ்ன்றாங்க. ஏகப்பட்ட மர்மங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க நிலைமையில நம்ம இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம ஒரு 30 வருஷத்துல போய் சேர்ந்துறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய புள்ள குட்டிக பேரங்கள்லாம் அவனுங்க பெரியலாய் வரும்போது நாம பண்ற சேட்டையெல்லாம் அவங்க போய் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், அந்த டைம்ல இலுமினாட்டி கண்ட்ரோல் எல்லாமே வந்துருவாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் இலுமினாட்டிங்க அதை நோக்கிதான் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது நாம பண்றீங்க சேட்டையில நம்ம புள்ள குட்டிங்க நம்ம பேரங்க பண்ணாங்க வச்சுக்கோங்களேன், ஒரே ஷூட் தான் பஸ்பம் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் அப்புறம் வந்துடும். இந்த சல்லி சண்டைலாம் அப்ப போட முடியாத அப்பு. சோ அதனால நான் சொல்ல இந்த எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்த மேல ஒருத்தர் இருக்கா, அவன் தான் நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான். இத பத்தி 5 நிமிஷம் உட்காந்து என்ன ஏது எப்படி போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பதான் மக்களாகிய நாம எவ்வளவு முட்டாளா இருக்கும், நம்மளை வந்து டைவர்ட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க அதை மட்டுமே அப்சர்வ் பண்ணிட்டு உலக லெவல் பிரச்சனையை பத்தி நம்ம யோசிக்காம அப்படியே மானாவாரியா சுத்திக்கிட்டு இருக்கோன்றது அதுக்கப்புறம் தான் தெரிய வரும். நான் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களா இப்படித்தான் அப்படின்ற மாதிரி நான் சொல்ல வரல. என்னையும் சேர்த்து உலக மக்களையும் சேர்த்து எல்லாரையும் முட்டாளாக்குறது ஒரு இலுமினாட்டி குரூப் தான். அவனுக்கு மேல ஒருத்தர் இருக்கா, அதுக்கு மேல ஒருத்தனா ஏலியன்ஸ் வரப்போறான் அப்படின்னு தான் ட்ரம்ப் ஏதோ சொல்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படி. சோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நான் சொன்னது நல்லதா கெட்டதா, நான் சொன்னது எதனா தப்பு இருந்தா தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்றத பாலாவுக்கு என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.